ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டான வெஜ் சால்னா வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பட்டை சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கினோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அது நல்லா வதங்கின உடனே 1/4 கப் தேங்காய், 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 1/4 கப் சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட், 1/2 கப் பட்டாணி சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி குக்கரில் 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டான வெஜ் சால்னா ரெடி ஆயிருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.